ஆமென். வந்த யாவரையும் மீண்டும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்த்துகின்றோம். இன்று ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இன்று செய்தியினுடைய தலைப்பு ஒரு ரெண்டு வார்த்தையை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது வார்த்தை எஸ் என்றும், இரண்டாவது வார்த்தை நோ என்றும் பார்க்க போகிறோம். இதில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்க. முதலாவது என்னது? எஸ். ரெண்டாவது என்னது? நோ. இது ரெண்டில் இதை மட்டும் இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்கும். எஸ்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்த தெரியணும், நோங்கிற வார்த்தையும் பயன்படுத்த தெரியணும். நான் இதற்கு ஒரு கதை, அடிக்கடி சொல்லக்கூடிய கதையை மீண்டும் சொல்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு சட்டம் போட்டாராம். என்ன சட்டம் போட்டாருன்னா, அவரும் மந்திரியும் பேசிக்கிட்டாங்களாம். பேசும்போது மந்திரியை பார்த்து ராஜா சொல்கிறார், நம்ம தேசத்தில் ஆண்கள் எல்லாம் தைரியசாலிகள், பெண்களுக்கு மனைவிக்கு பயப்பட மாட்டாங்க அப்படின்னாராம். நீ மந்திரி சொன்னாராம், இல்லை ராஜா, நிறைய பேர் ஆண்கள் பெண்களுக்கு பயப்படுறாங்க, விசேஷமாக மனைவிக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னாராம். ராஜா சொன்னாராம், இல்லை என் தேசத்தில் அப்படி இல்லை, என் தேசம் ஆண்கள் எல்லாம் தைரியமாக இருக்கக்கூடிய ஆண்கள் உள்ள தேசம் என்று சொன்னாராம். சரி, இதற்காக போட்டி வைக்கலாம் என்று சொல்லி ஒரு போட்டியை போய் முரசு வச்சு அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்கன்னா, நாளை தினத்தில் ராஜா ஒரு போட்டி வச்சிருக்கிறாரு, அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஏகப்பட்ட பரிசுகள் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் தண்டுறாமாங்க. பார்த்தீங்களா, அடிச்சுட்டு போனாங்களாம். போன பிறகு அடுத்த நாள் அதில் ஆண்கள் மட்டும்தான் இந்த போட்டியில் பங்கு பெறணும், பெண்கள் பங்கு பெறக்கூடாதுன்னு சொன்னோன்னா ஏராளமான ஆண்கள், எல்லா வீட்டில் இருக்க புருஷர்களும் வந்து விட்டார்களாம். அப்போ ராஜா சொன்னாராம், நீங்கள்லாம் தைரியசாலின்னு நம்புகிறேன், அதனால் மனைவிக்கு பயப்படாமல் தைரியமாக இருக்கிறவர்கள் இந்த வலது புறத்தில் இருக்கிற சிவப்பு கம்பத்தை போய் தொடுங்க, பயந்தவர்கள் பச்சை கொடி இடது பக்கம் இருக்குது, அதை போய் தொடுங்கள் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு ராஜா பார்க்குறாராம், எங்கள் ஆண்கள் எத்தனை பேர் சிவப்பை தொட போகிறாங்க, எத்தனை பேர் பச்சை கொடியை தொட போகிறாங்கன்னு பார்க்கும்போது எல்லாரும் பச்சை கம்பத்தை தான் போய் தொட்டாங்களாம். உடனே ராஜாவுக்கு ஒரே வேதனையா, என்ன அது இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, நம்ம தேசத்தில் மனைவிக்கு பயப்படாத ஆண்கள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நேராக போய் அந்த சிவப்பு கம்பத்தை தொட்டாங்க. தொட்டோன்னா ராஜாவுக்கு சந்தோஷமா, பத்தியா, என் தேசத்திலையும் தைரியசாலி ஒருவன் இருக்கிறான், அவனை அழைப்பீங்கள் என்று சொல்லி அவனுக்கு முத்து மாலையை போட்டு ஏராளமான பொற்காசுகளை கொடுத்து அவனை பார்த்து சொன்னாரா, ராஜா, நீ வீட்டுக்கு போனோன்னா உன் மனைவி நிச்சயம் உன்னோட சண்டைக்கு என்ன செய்வா, வருவா, என்னை அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி என்ன செய்வாவ, சண்டைக்கு வருவா, அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்தீங்கன்னா என்கிட்ட வந்து நான் அரண்மனையில் உனக்கு தங்குறதுக்கு நான் வசதி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் சொன்னாரா, ராஜா, என் மனைவி சத்தம் போட மாட்டா, ஏன்னா இந்த போட்டிக்கு வரும்போதே அவள் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா. என்ன கொடுத்துருந்தான்னா, ஊரே ஒரு பக்கம் போனா நீ எதிர்பக்கம் போகணும்னு சொல்லியிருந்தா, அதனால ஊரே எங்கிட்டு போயிடுச்சு. அவர் சொன்னாராம், ஊரே, அவர் சொன்னாராம், அந்த ஐயா சொன்ன அந்த ஹஸ்பண்ட் சொன்னாராம், நான் பயப்படல ராஜா, மனைவி சொல்லி தான் அனுப்பிவிட்டா, ஊரே ஒரு பக்கம் போனால் நீ என்ன செய்யணும், எதிர்பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னா, அதனால எனக்கு போனோன்னா வரவேற்பு தான் கிடைக்குன்னு சொன்னோன்னா ராஜா ஹார்ட் அட்டாக்ல அப்படியே என்ன செஞ்சிட்டாராம், இறந்துட்டாராம். அதனால வாழ்க்கையில் ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று எஸ்ஸு, இன்னொன்று என்னது, நோ. இதை மட்டும் நீ சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களை மாதிரி பூமிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. ஒரு முறை அமெரிக்காவில் வந்து ஒரு டீம் வந்திருந்தது. அந்த டீம் வரும்போது என்னைய வந்து கோஆர்டினேட்டராக போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னா, அவங்க இருக்கிற அந்த லாட்ஜில் இருந்து அந்த பாஸ்டருடைய சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரணும் அவங்கள. இப்படிப்பட்ட பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. சவுண்ட் எல்லோரும் கேட்குதா? கூட்டணுமா? சவுண்ட் கேட்கல, சரி. எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. என்ன பொறுப்பு என்றால், அந்த அமெரிக்கன் டீமை அவங்கள கூட்டிகிட்டு வரணுன்னாங்க. ஆனால் அப்போ தான் நான் டிகிரி முடித்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக முடித்து அப்போ தான் வந்திருக்கிறேன். கூட்டிகிட்டு வாங்கினோடனே நான் சொன்னேன், என்னைய சொல்லி எனக்கு ஒரு உதவி போதகர் தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், அவங்க இங்கிலீஷே எனக்கு புரியாதுங்க, அவங்க ஏதோ ஒரு கனடியன் பேசுவாங்க, இவரும் இங்கிலீஷ் மட்டும் பேச மாட்டாங்க, கனடியன் இங்கிலீஷ் வேறு பேசுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாத பாஸ்டர் அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லலை, ரெண்டு பதிலை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. ஒன்று, அவங்க கேட்குறதுக்கு எஸ்ன்னு சொல்லி இல்லாட்டினோ சொல்லு, ரெண்டில் ஒன்று சொல்லுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, என்னை அனுப்பி விட்டாங்க. நான் அந்த ரூமுக்கு போனால் அங்கே பார்த்தா ஒரு அமெரிக்கன் இருப்பான்னு பார்த்தா ஒரு 12, 20, 15 பேர்கிட்ட இருக்காங்க. அதில் யூத்தே ஒரு 7, 10, 8 பேர் இருக்காங்க. அவங்க என்னை பார்த்து என்னமோன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சு ஜெபம் பண்ணேன், என்ன சொல்கிறது ஆண்டவரே, கடைசியில் நோன்ட்டேன்.
நோன்னு சொன்னோன்னே அங்கே இருக்க யூத்துகள்லாம் தலையில் கை வச்சுட்டாங்க. ஆர் யூ சே நோ, ஆர் யூ சே நோன்னு அழுகுறாங்க எல்லாரும். அப்புறம் திருப்பி எழுந்தாங்க, திருப்பி அதே கேள்வி கேட்டாங்க. ஜெபம் பண்ணி நோன்னு சொன்ன நோ. திருப்பி ஓன்னு உட்காந்து என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியல. ஒன்றுமே எனக்கு என்ன செய்யலை, புரியல. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு நோன்னு சொல்லி எதுக்கு கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, ஒன்றுமே தெரியல. ஆனால் என்ன சொல்லியாச்சே, நோன்னு சொல்லி அவங்கள மண்டையை என்ன செஞ்சாச்சு, அவங்கள அழுக வச்சாச்சு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த எஸ் நோங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. இந்த எஸ்ஸையும் நோவையும் மட்டும் நீ சரியாக பயன்படுத்துவாய் என்றால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சமீபத்தில் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேற்பட்ட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்து நாங்கள் அநேக காரியங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணோம். அதில் அவங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பிக்னிக் போடணுன்ட்டாங்க. இந்த வாரத்தில், அடுத்த வார மாதத்தில் ஒரு 2 நாள் மட்டும் மூணாறு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பிக்னிக் போடணும், அதுக்கு வர வேண்டியவர்கள்லாம் பேரை கொடுங்கன்னு சொன்னோன்னா அது ஒரு 10-12 பேர் கொடுத்துருந்தாங்க. எனக்கும் அந்த தகவல் வந்தது. நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கேன். என்ன காத்திருக்கேன்னா, போகிறதா வேணாமா, போகிறதா வேணாமா. ஏனென்றால் வேதத்தில் உபாகமம் 14:6 போடுங்க. உபாகமம் 14:6 சீக்கிரமாக. நான் எல்லா வசனம் நானே வாசிக்கிறேன். உபாகமம் 14:6. உபாகமம் 14வது அதிகாரம் 6வது வசனம். மிருகங்களில் விரிகுழம்பாய் இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களை நீங்கள் புசிக்கலாம். மிருகங்களில் விரிகுழம்பாய் இருந்து. தேவனுடைய பிள்ளைய, மிருகத்தில் எது பரிசுத்தம் எது அசுத்தம் என்றால், எந்தெந்த மிருகத்துக்கெல்லாம் விரிகுழம்பு இருக்கிறதோ அதெல்லாம் பரிசுத்தமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒட்டகத்துக்கு விரிகுழம்பு கிடையாது, ஆனால் அசை போடும். அதனால் இந்த விரி உழம்பு என்பது எதை குறிக்கிறது என்றால், ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை என்ன செய்கின்றது, குறிக்கின்றது. எனவே வேறுபட்ட வாழ்க்கை என்பது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோடு தான் ஐக்கியமாக வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோடு தான் ஃபெல்லோஷிப் வைத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாதவரிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக்கொள்ளலாம், ஆனால் ஃபெல்லோஷிப் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இது எனக்கு தெரிஞ்ச சத்தியம்தான். ஆனால் இந்த காரியத்திலே நான் தேவ சமூகத்திலவே காத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சிக்கல் நான் மாட்டிக்கிட்டேன். அது கரெக்டாக நான் நினச்சேன், அவங்க அந்த டேட் போடும்போது ஏதாச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உள்ளே வந்துடும். எனவே அந்த ஞாயிற்றுக்கிழமையை சாரணத்தை காட்டி ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயம் நடத்த வேண்டியிருக்கிறது, அதனால் நான் வரமாட்டேன் என்று சொல்லலாம் என்று பார்த்தால், அவங்க போட்ட நாளில் எனக்கு ஊழியத்தில் எந்த விதமான தடங்கள் என்ன செய்யலை, வரலை. இந்த சூழ்நிலையிலே நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். உடனே ஃபோன் பண்ணி நான் வருகிறேன் என்று அவர்களிடத்திலே சொல்லியிருக்கின்றேன். இனி அது குறிப்பிட்ட நாளிலே நான் பிரயாணப்பட்டு செல்ல வேண்டும். சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கிறேன். அப்படி என்றால் நான் போகிறதிலே சில காரியங்கள் நடக்கலாம். ஒருவேளை அங்கு நான் போகும்போது என்னுடைய நண்பர்கள் யாராவது ரட்சிக்கப்படலாம். இந்த போகிற இடத்துல ஏதாச்சும் அதிசயத்தை கர்த்தர் என்ன செய்யலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடிய இந்த முடிவு எஸ் ஆர் நோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வைத்து கொண்டு தான் தேவ பிள்ளையே உன்னுடைய எதிர்காலம். அதனால தான் உபாகமம் 14:6 இப்படி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு சமாதானத்தை கர்த்தர் என்ன செய்தார், கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும்னு சொல்லி நமக்கு தெரியணும். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17லேருந்து 19 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் எடுத்தாச்சா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் சீக்கிரமாக. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17, 18 வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5:17. அப்பொழுது நாகமானுக்கு ஆண்டவர் எலிசாவின் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவருடைய கொடிய குஷ்டரோகம் வியாதி என்ன செய்கிறது, போகின்றது. இங்கே வாசிக்கிறோம், நாகமான் கேட்குறான், 2 கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்கதான 2 பொதிமன் உனது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலியை நான் தகனத்தையும் பலி, இனிமேல உன் தேவனை தவிர வேற எந்த தேவனையும் நான் வணங்க மாட்டேன். அடுத்த வசனம் போடுங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன், அதாவது என் ராஜா பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் போது நானும் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோயிலில் பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோயில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. இந்த இடத்துல நாகமான் ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறான்? நான் மெய் தேவனாகிய உம்மைத்தான் இனிமேல் ஆராதிப்பேன், இனிமேல் எந்த விக்கிரகங்களையும் ஆராதிக்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்குன்னா, என் ராஜா என்ன செய்ய போறாரு, அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அவர் கூட நான் தான் போகணும், வேற யாரும் போக முடியாது. இப்படி நான் பிரவேசிக்கும் போது ஒரு ஆபத்து இருக்கு, அதை கர்த்தர் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் போடுங்க.
19ஆம் வசனம், அதற்கு அவன் சமாதானத்தோடே போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது, அப்ப இந்த இடத்துல அந்த எலிசா தீர்க்கதரிசி அங்கே பெர்மிஷன் கொடுக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைய சில நேரங்களிலே நீ எஸ்ங்கிற வார்த்தையை சொல்லணும், சில நேரத்துல நோங்கிற வார்த்தையை சொல்லணும். வேதத்தின் அடிப்படையிலே நாகமான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். என்ன தீர்மானம் எடுத்துட்டான்? இனிமேல் நான் விக்கிரகத்தை பணிய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துட்டான். ஆனால் அவனுடைய ராஜாவினுடைய பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல எலிசா வந்து, நீ போகலாம் என்று சொல்லல, போக வேண்டாம் என்று சொல்லல, சமாதானம், உன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், போயிட்டு வா என்று என்ன செய்தான். இதுல ஒரு மறைமுகமா அந்த நேரத்தில் அவன் ஒரு எக்ஸ்கியூஸ், அதாவது ஒரு எக்ஸம்ஷன் வாங்க, எஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியதை போல இருக்கும். பாஸ்டர் இப்படி சொன்னதுனால யாராச்சும் வாலிப பிள்ளைகள் நாளைக்கு யாராச்சும் கிறிஸ்துவை அறியாத ஒரு புறமாத பெண்ணை லவ் பண்ணிட்டு, பாஸ்டர் இதுல எனக்கு ஒரு எஸ் சொல்ல சொல்லுங்க ஆண்டவர்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வந்து நிற்கக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டவர்களை தான் என்ன செய்ய வேண்டும், திருமணம் பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளையை ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு எஸ்ங்கிற ஒரு பதிலை என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். நீ எஸ்ங்கிற தீர்மானம், நோங்கிற தீர்மானத்தை என்ன செய்யணும், எடுக்கணும். எங்க குடும்பத்தை எடுத்தாலும் நான் அநேக நேரங்களிலே சில சமயங்களில் பிரச்சனை வருவதற்கு காரணம் தான். சில நேரங்களிலே என்ன செய்வாங்க, நான் ஒரு தடவை என்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருந்துச்சு, என் மனைவி சொன்னாங்க பிள்ளைக்கு கல்யாணம் வர போயிடுது, கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டா நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கு நான் நோ சொன்னேன். இன்னைக்கு விலைகள்லாம் ஏறி போயிடுச்சு. அப்போ அவங்க என்ன சொல்லக்கூடாது, என்னை பார்த்து அன்னைக்கு பார்த்தீங்களா ஒரு எஸ்ங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம அன்னைக்கு வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்னு அவங்க சொல்லக்கூடாது. நானும் எய்ம்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்த பார்த்துருந்தேன், அது செண்டு 30,000, இன்னைக்கு வந்து எத்தனையோ லட்சம் போகுது. அவங்ககிட்ட போய் குடும்பத்தில் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கணும் இல்லையா, அதனால அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க எஸ்ங்கிற பதில் சொல்லலை. நானும் எவ்வளோ போராடி பார்த்தேன், எஸ்ங்கிற பதில் வரல, கடைசியில் விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே வரப்போது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்புள்ள லேண்டாகி மாற போயிடுது. நம்ம குடும்ப ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, சபை ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நான் திருப்பி சொல்கிறேங்க, நீங்கள் சொல்கிற அந்த பயன்படுத்துகிற அந்த 2 வார்த்தையில் தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது. எஸ்ங்கிற வார்த்தை 3 எழுத்துன்னு நினைக்கிறீங்க, அந்த 3 எழுத்துல பெரிய அற்புதம் இருக்குது. நோங்கிற எழுத்து 2 எழுத்துன்னு நினைக்கிறீங்க, அதில் பெரிய அற்புதம் இருக்குது. நம்ம ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படல, பூமிக்குரிய ஆசீர்வாத வாழ்க்கைன்னா, ஆண்டவர் எந்த நேரத்தில் எஸ்ன்னு சொன்னார், எந்த இடத்துல நோ சொன்னார்னு தெரியல. ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வராங்க, கொண்டு வரும்போது நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது, அந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பயன்படுத்த வேண்டிய வார்த்தை எஸ். ஆனால் ஆண்டவர் எஸ்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலை, நோங்கிற வார்த்தையும் பயன்படுத்தாமல் ஞானமாக என்ன செஞ்சிட்டாரு, அவர் அந்த இடத்துல நோவை கொண்டு வந்துட்டாரு, அதை ஞானமாக கொண்டு வந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் உயர்வு வரலைன்னா, எஸ்ங்கிற இடத்துல எஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், நோங்கிற இடத்துல நோங்கிற இந்த 2 வார்த்தையை மட்டும் நீ சரியாக பயன்படுத்துவாய் என்றால். இன்னைக்கு 8 உதாரணத்தை பார்க்க போறோம். 8மே உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான். ஆனால் எப்படி இந்த நோங்கிற வார்த்தையும் எஸ்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில மேலே போனார்கள்ங்கிற காரியத்தை வேகமாக என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். முதல்ல தானியேல் புத்தகத்தை எடுத்துக்கிற போறோம். தானியேல் புத்தகம் 2வது அதிகாரம் 13 19 வரைக்கும் என்ன செய்ய போறோம், வாசிக்க போறோம். தானியேல் புத்தகம் 2வது அதிகாரம் எடுத்துக்கிட்டோம். தானியேல் 2வது அதிகாரம், தானியேல் 2 13 நானே வாசிக்கின்றேன். 13-19 வரைக்கும் போடுங்க. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும்ங்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். இப்ப நல்லா கவனிங்க, அந்த ராஜா ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு, அந்த சொப்பனமும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்லணும். அப்ப என்ன செய்யறாங்களே, ஞானிகள் பெரிய பெரிய ஸ்காலர்ஸை வந்து கேட்கறாங்க. அதுல எல்லாரையும் கொலை பண்ணணும்னு சட்டம் போட்டாச்சு. இப்ப யாரை கொலை பண்ண போறாங்க, தானியேலையும் கொலை செய்யணும், அவன் தோழரையும் கொலை செய்ய வேண்டும் என்று ராஜாவினால் ஒரு சட்டம் போடப்பட்டது. அடுத்த வசனம், பாபிலோன் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரியாகி ஆரியோகோடு தானியேல் யோசனை பண்ணி, அப்ப இந்த கொலை செய்யற பொறுப்பு, இந்த யானைகளை பிடிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்படுகிறது, ஆரியோகோங்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அடுத்த வசனம் போடுங்க. இந்த கட்டளை ராஜாவினால் அவசரமாய் பிறந்ததுக்கு காரணம் என்ன, சேவரைக்காரனாகிய ஆரியோவின் இடத்துல கேட்டான். ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். வேகமாக அந்த சட்டத்தை போடப்பட்டு வேகமாக ஜனங்க இந்த ஞானிகளுடைய உயிரை வாங்க வேண்டும் என்று சொன்ன உடனே, ஏன் இவ்வளவு அவசரமா இந்த காரியத்தை நிறைவேற்றி என்று தானியேல் கேட்டான். அடுத்த வசனம் போடலாம். தானியேல் ராஜாவின் இடத்துல போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி, அப்ப ஆரியோட்ட கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைமிங் கொடு, அந்த டைமிங் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சொப்பனத்துக்கு நான் அர்த்தம் கொடுக்குறேங்கிறேன். அடுத்த வசனம் போடுவோம். தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து. அப்ப இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தது யாருன்னா தானியேல் தான். நல்லா கவனிங்க, வாழ்க்கையில நீங்க ரிஸ்க் எடுக்காம முன்னேற முடியாது. எது எடுக்காம முன்னேற முடியாது? இன்னைக்கு பிள்ளைங்கன்னா வந்து பாட்டு பாடினாங்கன்னா, இது இசை வாசிக்க வந்தாங்கன்னா இவங்களே ரிஸ்க்கு. அதில் எடுத்தோன்னா வந்து உங்களுக்கு மாலை போட மாட்டாங்க, ரிஸ்க்கு தான். நான் பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கிறேன், எவ்வளோ ரிஸ்க்கு. அவ்வளோ இந்த ரிஸ்க்குள்ளே நீங்கள் வர மாட்டோம், ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அடிக்கடி சொல்லுவேன்,
இந்த குரங்கு பார்த்தீங்க, கங்காரு பார்த்தீங்கன்னா, தான் குட்டிய வந்து பைக்குள்ள வச்சிருக்கும். அதில கங்காரு ரிஸ்க் எடுக்குது. ஆனா குரங்கு போம்போது குட்டி வந்து தான் குரங்க பிடிக்கணும். ஏறும்போது குட்டி கை விட்டுச்சுன்னா குட்டி செத்து போகும். ஆனா கங்காருக்கு அப்படி இல்ல. தாயுடைய ரிஸ்க்ல அது இருக்கும். இங்க குட்டி வந்து குரங்குக்கு குட்டியினுடைய ரிஸ்க்ல இருக்கும். உன் வாழ்க்கையில நீ ரிஸ்க் எடுக்காம எதையுமே முன்னேற முடியாது. இப்ப இந்த ரிஸ்க் எடுக்கிறது அந்த 3 வாலிபர்கள் எடுக்கலங்க. இந்த ரிஸ்க் எடுத்தது ஒரே ஆள் யார் தெரியுமா? டேனியல். ஒருவேளை டேனியல்னால இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியலன்னா, அந்த 3 வாலிபர்களுக்கு முன்பாக கொலை செய்யப்பட வேண்டிய ஆள் யார் என்றால் டேனியல். டேனியல் தான் ரிஸ்க் எடுக்கிறான். டேனியல் 3 பேரையும் கூட்டிட்டு போகல. வாங்க 4 பேரும் போவோம். 4 பேரும் போய் ஆரியோட்ட சொல்லுவோம். 4 பேரும் போய் ராஜாட்ட சொல்லுவோம். இல்லவே இல்ல. ரிஸ்க் எடுக்கிறவனுக்கு தான் கிரீடம். ரிஸ்க் எடுக்கிறவன் பேரு தான் பெரு பெ பெ பேரு பேரு பெருமைப்படுத்துவார் கர்த்தரு. மார்ட்டின் லூத்தர் கிங் தான் ரிஸ்க் எடுத்தாரு. எல்லாமே இந்த விக்கிரக வணக்கத்துக்குள்ள போயிருந்தாங்க. எல்லாமே படிய சில சில விக்கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் கிங் ரோமன் கத்தோலிக்கல இறங்கி ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. அதனால தான் புரொட்டஸ்டன்ட் உண்டாச்சு. தேவனே நீ ரிஸ்க் எடுக்காம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இந்த 4 வாலிபர்ல ரிஸ்க் எடுத்த ஒரே வலிவன் யாருன்னா டேனியல் தான். அவர் தான் போய் என்ன சொல்றாரு? ஆரியோட்ட சொல்றாரு. 19 வரைக்கும் வாசிச்சோமா? அடுத்து அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு அப்ப அவங்க வந்து ஒரு பிரேயர் பார்ட்னர்ஸா ஒழிய இந்த 3 பேரும் எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. இவங்க 3 பேரும் ஜஸ்ட் பிரேயர் பார்ட்னர்ஸ் தான். பிரேயருக்கு சேர்த்துக்கிட்டான். 2:18 19 வரைக்கும் போடுங்க. பின்பு காலத்திலே தரிசனத்திலே 4 பேருக்கும் கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கல. ரிஸ்க் எடுத்தவனுக்கு தான் வெளிப்பாடு கொடுத்தாரு. ரிஸ்க் எடுத்தது யாரு? டேனியல் தான் ரிஸ்க் எடுத்தார். கவனிக்கிறீங்களா? வேகமா கவனிங்க. டேனியல் தான் ரிஸ்க் எடுத்தாரு. அதனால கர்த்தர் இந்த 4 வாலிபர்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கல. 4 பேரும் ஜெபத்தோழர்கள். ஒரு 2 பேர் ஒருமனப்பட்ட 2 பேர் கூடி இருக்கும்போது இயேசு உள்ள வருவாரு. கர்த்தர் உள்ள வருவாரு. இந்த விதமான உதவிக்கு தான் அந்த 3 வாலிபர்களே இருந்தார்களே ஒழிய, அந்த 3 வாலிபர்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கல. வெளிப்பாடு கிடைச்சது யாருன்னா டேனியலுக்கு தான் கிடைச்சிச்சு. காரணம் அவன் தான் ரிஸ்க் எடுத்தான். அவனுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? வெளிப்பாடை கொடுத்து விட்டார். வாசிச்சோமா? அடுத்து 2வது அதிகாரம் போவோம். 2வது அதிகாரம் 25, 26 வாசிப்போம். தானியேல் 2வது அதிகாரம் 25 25 26 வாசிக்க போறோம். அப்போது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் 4 வாலிபர்களையும் அழைத்து கொண்டு போகவில்லை. ரிஸ்க் எடுத்தது டேனியல் தான். அதனால டேனியலை மட்டும்தான் ஆரியோகு ராஜா முன்னுக்கு கொண்டு, ஏன்னா போய் ஒருவேளை தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கிற 3 நண்பர்கள் கழுத்து வெட்டப்படும். புரியுதா உங்களுக்கு? இந்த 3 நண்பர்கள் தொடர்ந்து போயிடலாம் தானியலோட. ஒருவேளை தானியல் தப்பா தரிசனத்தை சொப்பனத்தை சொல்லி தானியல் தப்பாக விளக்கத்தையும் சொல்லிட்டாருன்னா, உடனே அவன் வெறியில இருக்கான், கொலை வெறியில ராஜா. அதுலயும் தப்பா சொல்லிட்டா எவ்வளவு ஆத்திரம் வரும். என்னையாடா ஏமாத்துறா, வெட்டு தள்ளுறான்றான். அந்த அரசரவையிலே கழுத்து போயிடும். இந்த ரிஸ்க்குள்ள யாரு வரல? யாரு வரல? இந்த 3 வாலிபர்களும் வரல இந்த ரிஸ்க். ஏன்னா தானியல் கண்டுபிடிச்சது உண்மையான சொப்பனமா, உண்மையான விளக்கணமா தெரியல. ரிஸ்க் எடுக்கல அவங்க 3 பேரும். நாங்க இன்னைக்கு அநேக நேரத்தில் சபையிலும் சில பேர் நம்ம இப்படி தான் இருப்போம். நாங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம்ப்பா, ஆனா வந்துட்டு போயிடுவோம் அப்படி இருப்போம். நல்ல அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நீ வாழ்க்கையில நீ ரிஸ்க் எடுக்காம முன்னேற முடியாது. அப்ப அந்த 3 வாலிபர்களை குறித்த வரைக்கும் அவங்க ரிஸ்க் எடுக்கல. ஏன் ரிஸ்க் எடுக்கல? ராஜா முன்னுக்கு போய் நின்று ஒருவேளை தானியல் தப்பா சொப்பனத்தை சொல்லி தப்பா விளக்கத்தை சொன்னா, அவனாச்சும் முதலாச்சும் கொலை செய்யறேன்னா இப்ப எரிச்சே விடுவான் அவளை. எதுக்கு வம்புன்னு 3 வாலிபர் ஒதுங்கிட்டாங்க. துணிஞ்சு போனது தானியேல் ஒருவர் தான். கண்டுபிடித்து கொண்டு போய் ராஜா பெல்ஷாஷாரின் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமோ என்று என்ன செய்கிறார்? கேட்கிறார். அடுத்து 48 49 போடுவோம். 48 தானியேல் 2 48 49 தானியேல் 2 48 49 பின்பு ராஜா தானியேலை பெரியவனாய் உடனே நான் கரெக்டாக பாயிண்டை மட்டும் கொண்டு போயிருக்கேன். இப்போ ராஜாட்ட போறாரு, அவருடைய சொப்பனத்தை சொல்றாரு, அவருடைய விளக்கத்தை சொல்றாரு. கேட்டோன்னே ராஜா ஷாக் ஆயிடுறாரு. ரிஸ்க் எடுத்தான், ஜெயிச்சிட்டான். காரணம் மரணமா ஜீவனா? கோலியாத்தை சந்திக்கும் போது தாவீது மரணமா ஜீவனா? இப்படிதான் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்ப பார்த்த உடனே கரெக்டான சொப்பனம், கரெக்டான விளக்கம்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவன் பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன்ல சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேலை தான் உயர்த்தினான். ஏனால் அவன் தான் ரிஸ்க் எடுத்தான். 3 வாலிபர்கள் ஒன்றும் ரிஸ்க் எடுக்கல. அதனால 3 வாலிபர்களுக்கு ஒரு பியூன் போஸ்ட் கூட அவன் கொடுக்கல. ஆனா நடந்த காரியம் என்ன? 49 வாசிப்போம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் ஷாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் அந்த 3 வாலிபர்களுக்கு உயர்வு கிடைச்சிச்சு. தானியேல் சொல்றான், ஐயா என்னை உயர்த்துறது நல்லதுதான் ஐயா, எனக்கு ஜெபத்துக்குன்னு சொல்லி 3 பேர் வந்தாங்க ஐயா,
அவங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அவனுக்கு 3 பேருக்கும் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் இருந்தா போட்டு குடுங்கன்னு சொல்லி, தானியேலுடைய ஃபேவர்ல வாழ்ந்தாரு. ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஒரு ஊழியக்காரர் வந்து அப்பாவோட ஊழியம் செய்யாம தனியா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் சாட்சி சொல்லும்போது சொல்றாரு, "எங்க அப்பா பேர சொல்லி இந்த ஊழியக்காரருடைய மகன் என்னைய அறிமுகப்படுத்த வேணாம். என் பேர சொல்லி சமுதாயம் அறிமுகப்படுத்தணும்." அவனுக்கு எவ்வளவு பார்த்தீங்களா? தில்லு இருக்கு. அவனுக்கு என்ன சொல்றான், அவங்க அப்பா பெரிய பாஸ்டர். மெட்ராஸ்ல உள்ள சபையில பெரிய போதகரு. அவர் சொல்றான், "எங்க அப்பா பேர சொல்லி" சில பேர் என்ன சொல்லுவாங்க, சில பேர் சொல்லி இந்த புருஷன் பேர சொல்லி இவங்க அவங்க அவங்க ஒய்ஃப்ன்னு தான் சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, சிலர் ஒய்ஃப் பேர சொல்லி. எங்க வீட்ல எங்க சொந்தத்திலே சரி, எங்க சொந்தக்காரங்க யாரு வேணாலும் சரி, எங்க குடும்பத்தை பேசும்போது, சங்கருடைய அண்ணனா, தம்பியா, சங்கருடைய அம்மா, அப்பான்னு எங்க அண்ணன் தான் ஃபேவர் அங்க. என் ஒய்ஃப் வீட்ல ராஜான்னு ஒரு பையன் இருந்தான். அவன் இறந்துட்டான். அவன் தான் அந்த குடும்பத்துக்கு ஃபேவர். நான் யாராச்சும் சொந்தக்காரங்க கேட்டாங்கன்னா, "யாரு நீங்கன்னா?" அது ராஜான்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, பெத்தானியாபுரத்தில அவங்க அம்மா பேர சொல்ல மாட்டேன். அப்ப சில பேர சொன்னா தான் அட்ரஸு. அதனால அவர் சொல்றான், "எங்க அப்பாவுடைய அட்ரஸ் எனக்கு வேணாம். எனக்கு தனி அட்ரஸ் வேணும்." ஆனா இவங்க 3 வாலிபரும் எந்த அட்ரஸ்ல வாழ்றாங்க? தானியேலுடைய அட்ரஸ்ல வாழ்றாங்க. தானியேல் மூலமாக அவங்க ராஜாவாக பெரிய ஒரு போஸ்ட்டுக்கு என்ன செய்றான்? அவன் ரெக்கமெண்டேஷன்ல தூக்கிட்டு வராங்க. அவங்க தனிப்பட்ட திறமையில வரல. இப்ப தானியேல் 3வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு போறோம். தானியேல் 3:14. நம்ம 8 காரியத்த பார்க்கணும். தானியேல் 3:14. தானியேல் 3வது அதிகாரம் 14வது வசனம். நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, இந்த 3 வாலிபர்கள் என்பவர்களே, நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொற்செய்யும் பணியா. இப்பதான் ரிஸ்க் எடுக்கிறாங்க. உன் வாழ்க்கையில இந்த எஸ் நோங்கிறது தான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இதுல தானியேல் வரல. தானியேல் அரண்மனைக்குள்ள இருக்காரு. இப்ப இந்த 3 வாலிபர்கள் தனியா இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த தானியேல் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில ஊழியக்காரர்ட்ட போகும்போது, அவங்க பேர்ல தான் நம்ம வண்டி ஓடும். போஸ்டர்லாம் அவங்க பேர தான் போட்டிருப்பாங்க. ஆனா, அவர் நம்மள ஊழியத்துல எடுத்து பயன்படுத்துவாரு. இந்த அனுபவம் இல்ல. இந்த 3 பேருமே இப்ப ஹீரோவா போறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய பொற்சிலை நிப்பாட்டி இருக்கிறாரு. பொற்சிலை பண்ண உடனே அவங்க அந்த ஆராதனை செய்யாமலும் நான் இது வாழ்க்கையில சரியா நோங்கிற பதில எடுத்தாங்க. தேவப்பிள்ளையே, இந்த 3 உன்னுடைய வாழ்க்கையில இந்த எஸ், நோவ மட்டும் நீ சரியா பயன்படுத்தணும். கார் ஓட்டும்போது ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்களா? கார் போயிட்டு இருக்கும்போது ஸ்டேரிங்கை ஒழுங்கா பிடிச்சிங்கன்னா, நீங்க எவ்வளோ ஸ்பீடில போனாலும் பிரச்சனை இல்ல. ஸ்டேரிங் உங்களுக்கு ஒத்து வரலைன்னா, நீங்க எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிருவீங்க. அதே மாரி வாழ்க்கையில நீ எடுக்கக்கூடிய இந்த எஸ், நோங்கிற பதில் இருக்கு பார்த்தீங்களா? அதாங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், பூமிக்குரிய வாழ்க்கையிலும் உங்கள எங்கேயோ கொண்டு போய் வைக்கும். எஸ்ஸுங்கிற இடத்துல நோவ போட்டுறக்கூடாது. நோங்கிற இடத்துல எஸ்ஸ போட்டுறக்கூடாது. இந்த 3 வாலிபர்களும் ஒரு முடிவு பண்ணாங்க. இப்ப தானியேல் ஃபீல்டுக்குள்ள வரல. இப்ப இவங்க 3 பேரு தான் கிங்கா இருக்காங்க. தீர்மானம் எடுக்கிறதுல ராஜாவா இருக்காங்க. இப்ப 3 பேரும் தீர்மானம் எடுத்தாங்க. இந்த ராஜா கட்டளைக்கு, அரச கட்டளைக்கு நம்ம 3 பேரும் நோ. தானியேல்ட்ட ஒண்ணும் கான்டாக்ட் பண்ணல. நோ என்று முடிவு எடுத்துட்டாங்க. பணியாமல் இருந்தது என்ன? ராஜா விசாரிக்கின்றான். 15 வசனம் போடுவோம். இப்போதும் எக்காலம் இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லா சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து பணிந்து கொள்ள சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தால் அக்னி சூளை நடுவிலே போடப்படும். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். நோங்கிற பதில் இருந்து எஸ்ங்கிற பதிலுக்குமா? என்ன பதில் இருந்து வா? நோங்கிற பதில இருந்து சில சமயத்தில் போலீஸ் அடிக்கிற அடியில் கொலை செய்யாதவன் நான் தான் கொன்னேன்றான். ஏன்னு சொல்லுவான், ஐயா நான் கொன்னேன்னு சொன்னாலும் என்னை அடியில் இருந்தாச்சும் நான் தப்பிக்கலாமே ஐயா, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. தேவபிள்ளை, இந்த நேரத்தில் அந்த 3 வாலிபர்களும் ஒரு பதில் சொல்கிறாங்க. நோ, நோ. ராஜா சொல்கிறான், நீ தப்பான ஒரு பதில் எடுத்துட்ட. நீ நோஞ்சு காட்டுறான், கூட்டு வந்து காட்டுறான். எரியுது பத்தியா நெருப்பு? தூக்கி நான் நினச்சிருப்பேன் ஒரு பேப்பர் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து தூக்கி போட்டிருப்பான். பாரு அது எப்படி எரியுது பாரு. இந்த மாதிரி நீங்கன்னா சாகணுமா? நீங்கன்னா சாகணுமா? அந்த 3 பேரும் வாழ வேண்டிய வயசு. உங்களை நான் என்ன செய்ய சொல்கிறேன்? சும்மா அது வரும்போது எல்லாம் படுக்கிறேன், நீயும் படுக்க தானே சொல்கிறேன். இது போய் ஏன் பிடிவாதமாக இருக்க? உன்னை போய் நெருப்புக்குள்ள போட போகிறோம். ஈஸியான ஒரு காரியத்தை விட்டுட்டு என்னமோ இதில் போய் நோ நோங்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தப்பிக்க தேவன் யார் என்றால் 15 வருஷம் போட்டாச்சா, அடுத்து 17 18 போடுங்க. 17 18. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்னி சுளைக்கும் உடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்த வசனம், விடுவிக்காமல் போனாலும் நீ நோங்கிற பதில் சொன்னா தாயா உன்னைய கர்த்தர் உயர்த்த முடியும். நோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீ நோன்னு சொல்லணும். எஸ்ன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எஸ்ன்னு சொல்லணும். முகத்தை பார்க்காதீங்க. நம்ம முகத்தை பார்த்து அப்படியே மாறி போயிடும். தேவப்பிள்ளை இந்த இடத்துல தெளிவா இருக்கான் 3 பேரும். இதை 3 பேர்ல ஒருத்தன் கூட தவறான தீர்மானம் எடுக்கல. இவனை நீ அவன் 3 பேர் சொல்ல செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த நோங்கிற பதில் இருந்து வெளியே வர மாட்டோம். நான் அந்த அரச கட்டளையா எந்த கட்டளையா இருந்தாலும் பரவாயில்ல. நம்மால் என்னது மசியமா படுத்துக்கிட்டு இயேசுவே உமதை நினைத்து கொண்டு நான் படுக்கிறேன். என்ன சொல்லலாம்? நான் யாரை நினைத்து கொண்டு உண்மை படுக்கிறேன். ஒருத்தர் அப்படிதான் சொன்னாரு. ஏன் அப்ப அடுத்த பிரச்சனை இல்லைங்க, எங்க மேனேஜர் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு.
அதுக்கு என்ன செய்கிறேன், இயேசுவை நினச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டேன். தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் நீ நோங்கிற எடுக்கிற வாழ்க்கையும் எஸ்ஸுங்கிற எடுக்கிற வாழ்க்கையும் தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அதை மட்டும் நீ மாற்றி எடுத்துட்டேன்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இதில் அவங்க பிடிச்ச பிடியில் அப்படியே நிற்கிறாங்க. நாங்கள் செத்தாலும் எரிஞ்சாலும் பரவாயில்லை. இப்போதாங்க அவங்க ஹீரோவாக போகிறாங்க. தானியல்னால உயர்த்தப்பட்ட உயர்வு அல்ல, இவங்களே உயர்த்தப்பட்ட உயர்வு தான் உயர்வு. இப்போ அவங்க 3 பேர் தீர்மானம், ராஜா சான்ஸ் கொடுக்குறான். அவங்க 3 பேரும் கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உங்களை எரிக்க எனக்கு பாவமாக இருக்குது, நீ நல்ல பிள்ளைய, உங்களுக்கு 2வது சான்ஸ் தரேன், கொஞ்சம் எனக்காக செஞ்சுருங்க. தேவ பிள்ளையே, நோங்கிற வார்த்தைகளை கர்த்தர் சொல்லிட்டனால தெளிவாக நோன்னு இருக்குன்னு உனக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். 18 வருஷமா அடுத்து 24 25 போடுங்க. 24 25. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்து தன் மந்திரிமாரின் 3 புருஷரே அல்லவா கட்டணுள்ள அக்கினியை போட்டோம். ஆம் ராஜாவே என்றார்கள். 24 முடிச்சுட்டு 25 போடுங்க. 4 பேர் அதில் நடியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சேதமில்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த தேவபுத்திரன் வெளியே இருக்கும்போது கூட தான் இருந்தார், ஆனால் கண்ணுக்கு தெரியல. அக்னிக்குள்ளே போன பிறகு தான் கூட இருக்கிறது கண்ணுக்கு தெரியுது இருந்தது. 25 அடுத்து 30ஆம் வசனம் போடுங்க. 30ஆம் வசனம் 3:30. பின்பு ராஜா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். தானியல் சப்போர்ட்டில் வளரலைங்க. தானியல் சில பேர் எப்போயாத்தான் யாராச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்குமா, நீ ஒரு ரெக்கமெண்டேஷனே வேணாம், நீ மட்டும் எஸ்ஐயும் நோயும் தரியாக எடுத்தேன்னா உனக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் என் தேவனுடைய ரெக்கமெண்டேஷன்லேயே வாழ்ந்துருவேன். கடைசியில் நடந்த காரியம் என்ன தெரியுமாங்க? தானியலுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தானியலுக்கு இந்த 3 வாலிபர்களுக்கு எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. தானியல் அரசரவையில் இருக்கான். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஹீரோ ஆகிட்டாங்க. காரணம், அந்த நேரத்தில் அவங்க நோங்கிற பதிலை கரெக்டாக எடுத்தாங்க. வாழ்க்கையில் நீ நான் எடுக்கக்கூடிய பதிலை எஸ் நோன்னு எடுக்கிறதுல நீ தப்பு பண்ணிட்டேன்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. தேவப்பிள்ளையே, சரியாக நோங்கிற பதிலை எடுத்தாங்க. இந்த 3 வாலிபர்களையும் கர்த்தர் தேச போடப்பட்டிருக்கு, என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். உண்மையான உயர்வு எப்படி கிடைச்சிச்சுன்னா அவங்க எடுத்த அந்த தீர்மானத்தில் தான் இருந்துச்சு. இந்த 2 வார்த்தையை நீ சரியாக யூஸ் படுத்த கற்றுக்கணும். முதல்ல ஒரு காரியத்தை பார்த்தோம். 2வது ஒரு சம்பவத்தை தானியேல் 6வது அதிகாரத்துக்கு போவோம். தானியேல் 6வது அதிகாரம் 9-11 வரைக்கும் வாசிக்கிறோம். முதல் ஆளை பார்த்தாச்சு. இப்போ டேனியலை குறித்து பார்க்க போகிறோம். டேனியேல் 6வது அதிகாரம் 9-11 வரைக்கும் வாசிப்போம். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். அடுத்த வசனம் 11 வரைக்கும் வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போகிலும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க முன் செய்த வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணான். தேவனுடைய இந்த இடத்துல தானியேலை ஹீரோவா பார்க்குறோம். நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் தெரியுமா? நடந்துக்கிட்டே கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணியிருக்கலாம்? இப்போ முஸ்லீம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நேரம் படுத்துக்கிட்டும் ஜெபம் பண்ணுவோம், பல்லு இலக்கிட்டும் ஜெபம் பண்ணுவோம், குளிச்சுக்கிட்டும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த முஸ்லீம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போயிருந்தாலும் அவன் அந்த தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா துண்டை விரிச்சு என்ன செஞ்சுருவான்? இந்த பழக்கம் யூதர்களுக்கு இருந்தது. இந்த பழக்கம் எந்த பழக்கம் இருந்தது? நானோட யோசிப்பேன், இந்த பப்ளிக்கில் இத்தனை பேர் இருக்காங்களே, டக்குன்னு என்ன செய்வான், அந்த நடைபாதையில் அந்த பாத்ரூமுக்கு அந்த நடைபாதைக்கு இடையில் துண்டை விரிப்பான், தலையில் ஒரு கர்ச்சீஃபை கட்டுவாங்க, அப்படி முழங்கால் போட்டு அப்படி அந்த முழங்கால் அப்படி அவங்க அந்த பொசிஷனில் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ட்ராவல் பண்ணும்போது கூடவா இப்படி இருக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சேன்னா உண்டு. இது எந்த கலாச்சாரம்? யூத கலாச்சாரம். அப்போ இவன் அந்த மெத்தடை மாற்றலை. இது வரைக்கும் அவன் எந்த மெத்தடும் முழங்கால் பண்ணிட்டு தான் ஜெபம் பண்ணான், ஜன்னலை திறந்து வச்சான் ஜெபம் பண்ணான், எருசலேமுக்கு நேரம் தான் ஜெபம் பண்ணான். இப்போ இந்த காரியத்தில் ராஜா கட்டளைக்கு இதில் 3 வாலிபர்கள் வரல, தானியேல் மட்டும்தான் உள்ள நுழையிறாரு. தானியேல் கடைசி வரைக்கும் அதில் நோங்கிற பதில தான் என்ன செய்கிறாரு இருக்காரு. 11 வரைக்கும் அடுத்த வசனம் படுங்க. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் அவன் கண்ணு பார்க்குறான், ஜன்னல் வெளியே பார்க்குறான். போடா போ, நான் எடுத்த முடிவு நோ தான். ஓ ராஜா, அவனு கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் எடுத்த முடிவு தான் நோ. நீ எடுக்கிற முடிவு தான் தேவ பிள்ளையும் உன் எதிர்காலம். நீ எடுக்கிற முடிவு தான் உன்னுடைய எதிர்காலம். இந்த இடத்துல சரியான முடிவு எடுத்தான். என்ன முடிவு எடுத்தான்னு சரி, நீ பார்த்துட்டு போய் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? 11 முடிச்சு 16 வருஷத்துக்கு வரும். 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரோ என்று சொல்லி அந்த விடுதலை பார்க்குறோம். இந்த இடத்துலையும் தானியேலை ராஜா உயர்த்தினான். இந்த இடத்துலையும் பார்க்குறோம், அவன் எடுத்த முடிவு நோ தான். தேவப்பிள்ளை, இந்த முடிவு இருக்கிறவன் 2 ஆப்ஷன் தான், ஒன்று எஸ் ஆர் நோ.
இதுலையும் கரெக்டாக முடிவு எடுக்கிறான். நோங்கிற முடிவுலேருந்து வெளியே வரவே இல்லை. கடைசியில் தானியல் சிங்க கபில போட்டாலும் அதில் ஒரு அற்புதத்தை பண்ணினான். மூன்றாவது ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 16 1 2. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஆபிரகாம் மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்திலாய ஆகார் என்ன பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். அடுத்த வசனம் போடுங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். அப்போ ஆபிரகாம் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கணும்? கவனிங்க, என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கணும்? அந்த நோங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு உலக நாடுகள் பிரச்சனை வந்திருக்காது. காசாவில் கொண்டு போட்டு 40,000 பேர் செத்து போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. உன் மனைவிட்டையும் சரி, உன் கணவன்கிட்டையும் சரி, உன் பிள்ளைகிட்டையும் சரி, வேத வசனத்துக்கு விரோதமான முடிவை எடுக்காதீங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நீ கல் எறிஞ்சமாயிரணும். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல நீ எடுக்கிற அந்த 2 வார்த்தை இன்னைக்கு அந்த தான் பார்க்குறோம். 3 எழுத்து 2 எழுத்தை தான் பார்க்குறோம். எந்த இடத்துல நீ எஸ் சொல்லணும், எந்த இடத்துல நோ சொல்லணும்னு தெரியணும். இன்னைக்கு நீங்கள் நண்பர்களோடு போகிறேன்னா நான் அவ்வளோ ப்ரேயரில் உட்காடுறேன். ஆண்டவரே அனுமதி இல்லாமல் போயிட்டேன்னா, 1 மணி நேரம் போயிட்டேன்னா கூட என் தேவ பிரசனத்தை இழந்துருவேனே, என் கூட வருவீரா? ஒரு பிரசனை வருமா? நீ ஒரு எஸ்ஸும் வார்த்தையை சொல்லுவியா? நான் ஜோம் பண்ணதுன்னா என்ன தெரியுமா? என் நண்பர்கள் அந்த போட்ட பிக்னிக்கில் எப்படியாச்சும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும், எப்படியாச்சும் ஒரு ஒர்க்கிங் டே ஏதாச்சும் வந்துடணும். தேவ பிள்ளை ஒருவேளை அந்த பிள்ளைகளை அவங்கள தொடுவதற்கு ஆண்டோடு அது கூட ஒரு வாசலாக என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். நம்ம சாட்சி. என் கூட இருக்கிறவங்கன்னா என்னை பார்த்து, நீ யாரா பாஸ்டர் ஆகிட்ட? ராம்நாத் தான், என் பேர் ராம்நாத் தான் தெரியும், எங்களோட கோயிலுக்குன்னா வந்தேன், எப்படா பாயிட்ட? என் மெசேஜ்னா அனுப்ப சொல்கிறாங்க. முரளிகிருஷ்ணன் ஒருத்தருக்கு அனுப்பினேன். கேட்டுட்டு அவன் சொல்கிறான், டே டேலண்ட்டா உனக்கு இவ்வளோ. நான் சொன்னேன், இது என் டேலண்ட் இல்லைடா, கர்த்தருடைய டேலண்ட்டு. நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன். நான் கம்பெனியில் போய் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரு. ஆனால் உன் செய்தி கேட்டோன்னே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குண்ணா. தேவப்பிள்ளை எந்த நோக்கத்தில் ஆண்டவர் அனுப்புகிறான்னு தெரியல. நீ எடுக்கிற எஸ்ஸு நோவு தான் வாழ்க்கை. ஆண்டவரை குறை சொல்லாத. அநேக நேரத்தில் நீ யாரை குறை சொல்கிற? என் பிரச்சனைக்குன்னா காரணம் ஆண்டவருங்கிறீங்க. ஆண்டவர் கிடையாது தேவப்பிள்ளை. நீ எடுத்த எஸ்ஸு நோவில் தான் வாழ்க்கையே இருக்குது. இன்றைக்கி பெரிய பிரசங்கம் தெரிஞ்ச வசனத்தை தான் பார்க்க போகிறோம். தெளிவாக ஆண்டவர் எனக்கு பேசுகிற அட்வைஸை தான் உங்களுக்கு சொல்கிறேன். என் மனைவி எப்போ நான் எஸ்ஸுங்க எதிர்பார்க்குறாள், அப்போ நான் நோன்னு சொல்லியிருக்கேன். என் மனைவிட்ட நான் எப்போ எஸ்ஸுன்னு பதில் வரணும்னு பார்த்தானோ அந்த நேரத்தில் அவங்க நோ சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் அநேக நேரங்களில் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருது. இந்த காரியத்துக்காக தானே ஃபஸ்ட்டு எஸ் நோலே வாழ்க்கை இருக்கா? இல்லை. நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணி, ஒழுங்காக பரிசுத்தனை அபிஷேகத்தை பெற்று, ஒழுங்காக ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே இருந்தால் தான் இந்த எஸ் நோவை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா ஊரோட ஒத்து போவீங்க. ஊரெல்லாம் ஒரு பக்கம் போகுது, நீ எந்த சைடு வா. அது யார் செஞ்சா? இவங்க அதை தான் செஞ்சாங்க. ஊரல் நம்ம எப்படி தெரியுமா, ஊரே இங்கிட்டு போதும் அங்கிட்டு போயிடும். கொரோனா காலத்தில் நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, வராதிங்க சர்ச்சுக்கு, வராதிங்க சர்ச்சுக்கு. ஏன் வந்தால் ஓன் வியாதி அங்கே வந்துடும். சபை வியாதி சோமாக்குறது தான் சபை வேலை. ஓன் வியாதி வந்துடும். வயசு 60க்கு மேலே உள்ள சுற்றுலா வராத. தேவப்பிள்ளையை நான் கவர்மெண்ட் சட்டத்தை மதிக்க வேண்டும் தான். ஆனால் எஸ்ஸுங்கிறதுக்கு நோங்கிறத நம்ம எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்க முடியல. தேவப்பிள்ளை இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாமை கொடுத்து வாசிக்கிறோம். ஐயா, உன்னுடைய அப்பாவாக இருந்தாலும் சரி, உன் அம்மாவாக இருந்தாலும் சரி, உன் கூட உன் மனைவியாக இருந்தாலும் சரி, உயிருக்கு உயிரை நேசிக்கிற உன் கணவனாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீ எஸ் எடுக்கணும், நீ கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு செட் பண்ணி வச்சுக்கணும். சன் டிவியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண என்ன டிவி தெரியும்? புரியுதா உங்களுக்கு? சன் டிவியை போடுறீங்க, போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நாள் டிவி ஆன் பண்ணாலும் எல்லா டிவி தான் தெரியும். நீ எதுக்கு செட் பண்ணியிருக்கிறாயோ அதான் உன் வாழ்க்கை. நான் சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு செட் பண்ணி வச்சுக்க, மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இல்லை. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனால் இந்த நோங்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருந்தானா இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் யுத்தம் வராது. இன்னைக்கு உலக நாடு யுத்தம் முழுவதும் எங்கேயே வைத்து வருகிறது. யூதர்களுக்கும் பாலஸ்தீனருக்கும் உள்ள பிரச்சனை தான் உலக நாடு யுத்தங்கள். எத்தனையோ நாடு இருந்தாலும் பிரச்சனை. உலக நாடு யுத்தத்துக்கு காரணம் அன்னைக்கு அவர் 2 எழுத்து சொல்லலை, நோன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 22 1-3 வரையிலும். ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22 1 2 3 வசனங்கள் சீக்கிரமாக வாசிப்போம். அடுத்து ஆதியாகமத்தை எடுத்து வச்சுக் கொள்ளுங்கள். இங்கே வாசி, இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறாரு. அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றால், இதோ அடியேன் என்றான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் காண்பிக்கும் மலை ஒன்றில் அவனை தகன பலியிடு. அடுத்த வசனம். ஆமா, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம்? என்ன பதில் சொல்லியிருப்போம்?
இதை வச்சு தாங்க ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஆபிரகாம் நம்மளை காட்டிலும் பலவீனமானவன். ஒய்ஃபை கூட சகோதரின்னு சொன்ன ஆள் ஆபிரகாம். ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்தில் போய் குடியிருன்னா ஓடி போயிட்டார் கேட்காம கொள்ளாமல் எகிப்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு பக்கம் கோழைன்னு சொல்லலாம் ஆபிரகாம். ரொம்ப கோழை, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் அவருக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு பேர் வந்துருச்சு. நம்மள்ட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தான், நம்ம முதல்ல சொல்லியிருப்போம், இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. அப்போ ஏன் நம்மளால் எஸ்ஸு நோன்னு சொல்ல முடியலன்னா, உனக்கு வரக்கூடிய ஆர்டரை பார்க்காத, உனக்கு ஆர்டரை கொடுத்தவர் யாரு நீ பார்க்க மாட்ற. கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நம்ம ஏன் எஸ் நோவில் குழப்படி பண்ணுறோம்? உனக்கு வந்து ஆர்டரை தான் நீ பார்க்குற, அந்த ஆர்டர் யார்கிட்ட வந்துச்சுன்னு உனக்கு தெரியல. பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆர்டர் எப்படி இருக்கு? ஆர்டர் வந்து 10 கட்டளையில் ஒரு கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் நரபலியை விரும்புறதில்ல வேதவசனத்தின் அடிப்படையில். நீ ஆர்டரை பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவ. ஆபிரகாம் ஆர்டரை பார்த்துருந்தான், ஒரு அஞ்ஞானி கூட தான் பெத்த பிள்ளைய பலி செலுத்த மாட்டான், தகன பலி. ஆண்டவரை அறியாதவன் கூட செய்ய மாட்டான். இது ஈவிரக்காத காரியம். ஆர்டருடைய ஆர்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. ஆனால் நீ ஆர்டர் யார்கிட்ட வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதில் தான் நமக்கு எஸ் நோல சிக்கல் வந்துடுது. ஒரு ஆர்டர் வந்துடுதுன்னா அந்த ஆர்டர் யார்கிட்ட வருதுன்னு நமக்கு தெரியல. சில சமயத்தில் ராஜாக்கள் மூலமாக வரலாம், யார் மூலமாக வரலாம். இப்போ நம்ம கவர்மெண்ட் சட்டத்துக்கு கீழ்படுகிறோம், ஹெல்மெட் போடுறோம், லைசன்ஸோட ஓட்டுறோம், ஆர்சிபி கவர்மெண்ட் சட்டத்தை கீழ்படுறோம். ஆனால் அந்த சட்டங்கள் யார் மூலமாக வருதுன்னு நீங்கள் கவனிக்கணும். தேவபிள்ளை இந்த இடத்துல ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டான், ஆர்டர் மோசமான ஆர்டரு, ஆனால் ஆர்டர் பண்ணவரை நான் நம்புகிறேன், அவர் சத்தத்துக்கு கீழ்படுகிறேன்னு சொல்லி என்ன செய்யறேன். 22:3 வசனத்தில் அதிகாலைகள் எழுந்து. அப்போ ஆண்டவருடைய சட்டத்துக்கு எஸ்ங்கிற பதிலை பயன்படுத்துகிறாரு. இதே மாதிரி சாராளுக்கு நோங்கிற பதிலை பயன்படுத்தியிருந்தாருன்னா ஆபிரகாம் நம்ம தேசத்தினுடைய பின் விளைவுகள் இல்லாமல் வளர்க்கலாம். அடுத்து ஏவாளுக்கு போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 6 வரைக்கும் வருவோம். ஆதியாகமம் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் 2 வார்த்தை தான் பேசணும். என்ன பேசணும்? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? எஸ். மத்தியானம் லஞ்சு உண்டானோ? இப்படி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எஸ்ன்னு சொல்கிற இடத்துல நோவும் போட்டு நோன்னு சொல்கிற இடத்துல என்ன செய்யறோம்? எஸ்ன்னு போடுறதான் வாழ்க்கையில் குழப்பங்களே என்ன செய்யுது. ரொம்ப சிம்பிளாக பேசுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பேசுவார். லாசருவே வெளியே வா, அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம பேச்சே அதே நேரத்தில் பாவத்துக்குள்ளே தள்ளி விட்டுறது. இப்போ ஏவாளை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 6 வரைக்கும் வாசிக்க போகணும். தேவப்பிள்ளையே, நீங்கள் அநேக நேரங்களில் நம்ம தீர்மானம் எடுக்கிறதுல ரொம்ப 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 கஷ்டப்படுறது எங்கே தெரியுமா? தீர்மானத்தில் தான். இந்த எஸ்ஸு நோ சொல்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. தேவனாய கர்த்தரை உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கல சர்வமான தந்து ஸ்திரீயை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விஷயத்தின் கனியை புசிக்க வேண்டாம் தேவன் சொன்னது உண்டோ என்றது. அடுத்த வசனம் போடுங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல வினிகளையும் புசிக்கலாம். ஆதியாகமம் 3:1-6. சரி. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து புசிக்கும் தொட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் என்றது. அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆர்டர் கொடுக்கிறது யாரு? இப்ப நல்ல கவனிங்க. எந்த மனுஷனும் உங்கள்கிட்ட பேசினாலும் தேனா பேசுவான். அவன் பேச்சை கண்டு மயங்கிறாதீங்க. பின்னுக்கு என்ன ஆவி செயல்படுங்கிறத கண்டுபிடிங்க. பின்னுக்கு என்ன ஆவி செயல்படுறதுன்னு கண்டுபிடிங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கே இல்லாத அக்கறை யாருக்கு வந்துருச்சுங்கிறீங்க? யாருக்கு வந்துருச்சு? என்னையா ஆண்டவர் ஆண்டவருங்கிற? அவரை காரணம் நான் உனக்கு அக்கறை எவ்வளவு கூட உனக்கு கேர் எடுக்கிறேன் தெரியுமா? அவர் ஏதோ வந்தாரு, உன்னை உருவாக்குனாரு, போயிட்டாரு. நான் தான் உன் கூட இருக்கேன். என்ன கூட இருக்கிறேன்? இதை சாப்பிட்டா சாக மாட்டேன். வேணா பாரு, நான் கூட சாப்பிட்டு பார்க்குறேன். உன் கண்ணு முன்னுக்கு வா, கூட பாரு. பழத்தை பிடிச்சாச்சா? சாப்பிட்டு நான் உயிரோட தானே இருக்கேன். ஒரு ஆகாரம் இருக்கு. விஜயலட்சுமி சாப்பிட்டா உயிரோட இருந்தானா, அதே ஆகாரத்தை நான் சாப்பிட்டா என்னவா இருப்பேன்? உயிரோட தானே இருப்பேன். அவ காட்டு சாப்பிட்டு காட்டுறா பாரு, நான் சாப்பிட்டு உயிரோட இருக்கேன்ல. இன்னும் மேலே உனக்கு என்ன சந்தேகம்? நல்ல கவனி. தேனா பேசினாலும் உனக்கு இது எஸ்ஸு நோ மட்டும் கண்டுபிடிக்க தெரியலன்னா, எப்பேற்பட்ட அப்போஸ்தலர்கள் நமக்கு ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் தலையில் கை வச்சு நாங்களும் என்னதான் கற்றுனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கு தெரியும் நீ எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எப்படிப்பட்ட தீர்மானம். ஏன் ஆண்டவர் இந்த 3 வாலிபர்களை அவர் தனியாக உயர்த்தினார்னா, அவர் எடுத்து அந்த தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணுறாரு. இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. ஏவாள்கிட்ட வந்து சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஐயோ அவர் சொல்கிறதே நம்பிக்கிட்டு இருக்க, செத்து போவனா சொன்னேன். ஒரு பழம் சொன்னேன் இல்லை, இந்த அடுத்த பழம் சாப்பிட்றேன், இந்த அடுத்த பழம் சாப்பிட்றேன். அழகா தானே நான் இருக்கேன். ரொம்ப அழகா இருக்குமா?
ஆக்சுவலாக இப்போ தான் காலில் ஊர்ந்தது, அப்போனா 4 கால் மாதிரி தான் இருக்கும். அது அது வந்து மனுஷன மாதிரி பேசுதான், ரொம்ப அழகாக இருக்கும். பாம்புனாலே அது வந்து ஒளிரும் திரவம்னு அர்த்தமா. அது ஒளிரும் ரொம்ப ஃபேராக இருக்குமா பாம்பு. நம்ம பாம்பை பார்த்தா பயப்படுறோம். உண்மையிலே பாம்பு வந்து ரொம்ப அழகாக உள்ள ஒரு ஒரு ஜடம், ஒரு பொருளாம். இப்போ அது சொல்கிறேன், நான் பார்த்தியா நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், ஃபேராக இருக்கேன், நீ என்னைய மாதிரி ஆயிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நயமாக இழுக்குது. அடுத்த வசனம் போடுங்க. இதை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவரே ஒன்னா தேவனுக்கு சமமா கொண்டு வர போறாரு. இந்த பழத்துல அவ்வளவு பவர் இருக்கு. இதை சாப்பிடு, அப்படிதான் சொல்லுவான் டாஸ்மாக் கொடுத்து, டே இதை சாப்பிட்றா, இதை சாப்பிட்டு அந்த மதுவானத்தை சாப்பிட்டேன்னா உலக கவலையே மறந்து மிதக்கலாம் தேவ பிள்ளையே. அப்புறம் நம்ம தான் மிதந்து 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரி ஆயிரும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவர்களை போல இருப்பீர்கள் என்றது. அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் விருட்சத்துக்கு புசிப்பு நல்லது, பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்பட விச்சமாய் இருக்கிறது என்று கண்டு என்ன பதில் சொல்லிட்டா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். எஸ் ஆர் நோ? எஸ். என்னன்னே பார்க்கல, பார்த்தா முதல்ல இது யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்? யார்கிட்ட போய் கேட்டிருக்கலாம்? ஆதாமை கூட்டு கேட்டுக்கலாம். ஏன்னா ஆதாம்கிட்ட தான் ஆண்டவர் ஆர்டர் கொடுத்தாரு. எப்பா இப்படி ஒருத்தர் வந்தார், ஒரு அந்நியர் வந்தார், வந்து நமக்கு நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காருப்பா, தேவனை காட்டிலும் அக்கறையாக இருக்காருப்பா, அவர் இந்த பழத்தை புசிச்சா நல்லா இருக்கும், நம்ம தேவன் மாதிரி ஆயிடுவேன்னு சொன்னாருப்பா. என்னப்பா உன்னுடைய பதில் கேட்டாளா? கேட்கல. அங்கேயும் கேட்கல. சரி, இவ தான் புசிச்சு வாசிங்க. கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும், ஏழை எப்போதும் 6 போதும், தான் புருஷனுக்கும் அவனாச்சும் என்ன செஞ்சிருக்கணும்? நோன்னு சொல்லியிருந்த ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சிருப்பாரு? விழா எலும்பு எத்தனை எலும்பு இருக்குன்னு தெரியல. எத்தனை எலும்பு? 30 எலும்பா எத்தனை 18 எலும்பான்னு தெரியல. அடுத்த எலும்பு ஒன்று உடைச்சிருப்பாரு. இப்போ பி வால் உருவாகியிருப்பாரு. என்ன வால் உருவாகியிருப்பாரு? என்ன வால் உருவாகியிருப்பாரு? ஏன் வால் அவுட்டு, நீ பரிசுத்தமா இருக்கடா, அவதான்டா கெட்டு போயிட்டா, தீட்டு போட்டுட்டா, அடுத்து நான் என்ன செய்கிறேன் உனக்கு? இப்போ பி வால், அது போனால் சி வால், சி வால், அதுக்கடுத்து பூவால், ஏதோ ஒரு வாழை உருவாக்கிட்டே இருந்திருப்பாரு ஆண்டவர். இவன் பார்த்தா முதல்லையும் கை வச்சுட்டா. இப்போ ஆதாமுக்காச்சும் அறிவு நல்லா கவனிங்க. திருப்பி சொல்கிறேன் வந்திருக்கிற எல்லாரையும், உன்னைய மாதிரி ஒரு ராஜரீக வாழ்க்கை எவனும் வாழ முடியாது. ஆவிக்குரிய ரீதியிலையும் பூமிக்குரிய ரீதியிலையும் பொருளாதாரத்திலையும். ஆனால் இந்த 2 தீர்மானத்தில் நீ சரியாக எடுக்க வேண்டும். ஒன்றையும் இல்லை, என்னைய பார்த்து நான் பேசுகிறேன். பணத்தில் நீ பணம் கையிலேருந்து 500 ரூபா நோட்டம் பறக்கிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ கையை நீட்டினா கழுத்தருடைய வல்லமை போகும், எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு தனியாக ஒரு பிறவின்னு ஒன்று இல்லை. எல்லாம் தாயின் வயிற்றில் பிறந்தவங்க தான். எலியாவும் ஏனோக்கும் திடீர்னு இயேசுநாதர் மாதிரி எங்கேயும் பிறக்கலை. எல்லாம் மனுஷன் புருஷன்ட்டு தான் பிறந்தவங்க. ஆனால் அது இதில் தான் நம்ம கோட்டை விடுறோம். எந்த இடத்துல எஸ்ன்னு சொல்ல தெரியல, எந்த இடத்துல நோன்னு சொல்ல தெரியல. இந்த இதை மட்டும் நீ தெளிவாக கற்றுக்கிட்டீங்கன்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் கழுகை போல நீ பிறப்பா. இது வரைக்கும் இருக்கிறத மறந்துடுங்க, இனிமேலேயாச்சும் நம்ம வாழ்க்கையில் இருப்போம். இந்த இடத்துல அவன் இது ஆபிரகாமாச்சும் வேற பிரச்சனை, உலக சண்டை பிரச்சனை. இவங்க பாதாளத்துக்கு பரலோகத்தையே இழந்த பிரச்சனைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க இதே பிள்ளைய. இந்த இடத்துலையும் நான் பார்க்குறேன். அடுத்து ஒரு பரிசு பார்க்க போகிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 11-13. இன்னொரு 5 நிமிஷத்தில் பார்த்துருவோம். லூக்கா 15, 11-13. இன்னும் 3-4 பேரை பார்க்கணும் வேகமாக. லூக்கா 15வது எடுத்துட்டிங்களா? லூக்கா 15, 11 போடுங்க. லூக்கா 15வது அதிகாரம் 11, 12, 13 பார்க்க போகிறோம். 11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றார். அந்தபடியே அவனுக்கு பங்கையே பங்கிட்டு கொடுத்தான். அடுத்த வசனம், சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு துன்மார்க்கமாய் ஜீவம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். எப்படி இதில் கெட்ட குமாரன் யாருக்கு? எஸ்ன்னா அவன் கூட இருக்கக்கூடிய போதை நண்பர்களுக்கு எஸ்ன்னு சொல்லி கடைசியில் அவனுடைய வாழ்க்கையே நாசமாக போச்சு. அண்ணங்காரன் நல்லா இருக்கான், அப்பாக்காரன் நல்லா இருக்காரு, ஆனால் அவன் எடுத்ததில் அந்த நேரத்தில் தன்னுடைய, அதான் சொல்கிறேன், பழகக்கூடாத ஆள்கிட்ட பழகுனா, பழகக்கூடாத ஆள்கிட்ட பழகாதீங்க. பழகிறதுல கூட ஆண்டவர்கிட்ட எஸ்ன்னு கேளுங்க. உங்களுக்கு ஒன்று ரகசியம் தெரியுமா? நான் ஊழியக்காரன்ட்டே எல்லா ஊழியக்காரட்டையும் பழகிறது இல்லை. விஜயகுமார்னா பார்த்தீங்கன்னா, நான் யார்கிட்ட கூட்டு போகிறேன்னா அங்கே தான் பழகுவார். சீக்கிரம் அவரும் ஒட்ட மாட்டார். நான் பழகின பிறகு என்னை காட்டிலும் அதிகமாக புட்டிக்கிட்டு போயிடுவார். அது இருக்குது. நல்லது தான், அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறது நல்லது தான். சீக்கிரம் நம்முடைய வாழ்க்கையில் ஐயா ஒரு வேத புஸ்தகத்தை தூக்கி கொண்டு சுவிசேஷம் சொல்லக்கூடிய சபை நடத்தக்கூடிய போதர்கிட்ட பழகிறதுக்கு கூட நான் எஸ்னோன்னு கேட்பேன். யாரை எவ்வளோ தூரத்தில் வச்சு பழகணும்? பக்கத்தில் வச்சு பழகக்கூடிய ஆட்கள் உண்டு, அங்கே வச்சு பழகக்கூடிய ஆட்கள் உண்டு, அங்கே தூரத்தில் வச்சு பழகக்கூடிய ஆள் உண்டு, ஃபோனும் பண்ணாமல் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. சில பேர் பார்த்துருக்கீங்களா, உறவுக்காரங்களை எங்கே சந்திப்போம்?
ஒன்று கல்யாண வீடு, இல்லாட்டி இலவு வீடு. அப்படி சில உறவுகள் இருக்கும். ரொம்ப நெருங்கின உறவாக தான் இருக்கும் தெரியும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த இடத்துல கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கிறோம். அவன் எஸ்ஸு நோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எஸ்ஸுன்னு சொன்னதுனால ஒருத்தையும் செழிப்பாக இருக்கான், ஒருத்தையும் வறுமையில் இருக்கான். அடுத்து நான் 15வது அதிகாரம் 16லேருந்து 20 வரைக்கும் வாசிப்போம். 15, 16லேருந்து 20 வரையிலும். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அதை அவனுக்கு ஒருவனும் கொடுக்கவில்லை. அடுத்த வசனம் படுங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலியக்காரருக்கு எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பன்ட்ட போய், இந்த இடத்துல சரியா எஸ்ன்னு கண்டுபிடிச்சான். அந்த கெட்ட குமாரன் இருந்த சூழ்நிலையிலே நீயும் நானும் இருப்போம் என்றால் சூசைட் அட்டன் பண்ணியிருப்போம். நீ அப்பாட்டையும் போக முடியாது, அண்ணன்ட்டையும் போக முடியாது. கூட இருந்த நண்பர்களை எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டார்கள். இன்னைக்கு அநேக சூசைட் எதனால் நடக்க தெரியுமாங்க? வாழ்க்கையில் தரித்திரத்திற்குள்ளே போன பிறகு, ஒரு ஆபத்துக்குள்ளே போன பிறகு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? தற்கொலை. அப்போ அந்த அசுத்தாவிகள் வந்து சொல்லியிருக்கோம் கெட்ட குமாரனை பார்த்து, உன் வாழ்க்கை கெட்டு போச்சு, பன்னிகை காட்டிலும் கேவலமான நிலைமை, பன்னிக்கு போடுற ஆகாரம் உனக்கு கிடைக்கல, என்கிட்ட வந்துரு, என்கிட்ட வந்துரு, இந்த விஷம் இருக்கு, இந்த கயிறு இருக்கு, மாட்டிக்க மாட்டிக்க மாட்டிக்க. சாரி, அந்த நேரத்தில் கெட்ட குமாரன் சரியான தீர்மானம் எடுத்தான். வாழ்க்கையில் என்றைக்குமே தவறான தீர்மானம் எடுத்துட்டோம் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. இனிமேல் எடுக்க வேண்டிய தீர்மானம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் பின்னுக்கு 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 பார்த்தீங்கன்னா லோத்து மனைவி மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை உருவாயிடும். பழைய தீர்மானம் எடுத்தனால சில சமயத்தில் குத்தி காட்டிக்கிட்டே இருப்பான். நீ அன்றைக்கி தீர்மானம் எடுத்தியா? நான் கொஞ்ச நாள் குத்தி காட்டிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், ஆண்டவர் எதுக்கு நம்ம எவ்வளோ தடவை தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம தப்பு கண்ணுக்கு தெரியாது, அடுத்தவன் கண்ணு தான் என்ன தெரியும். அடுத்தவன் செய்கிற தப்பு தான் யார் கண்ணுக்கு தெரியும். நீ குத்தி காட்டுறதுனால அதனால பிரயோஜனம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இன்னும் வேதனை தான் படுவாங்க. போனது போய் விட்டது, இனிமேல நடக்கிறதாச்சும் நல்லா இருக்கு. அந்த தீர்மானத்துக்குள்ள நான் கெட்ட குமாரன் வந்துட்டேன். பார்த்தான், ஏன்டா நம்ம தற்கொலை பண்ணணும்? இந்த பிசாசை நம்பி தானே நம்ம வந்தோம். அதானே சொல்லிச்சு, அப்பாட்ட வந்து சொத்தை வாங்கிட்டு வா, நான் உன்னைய லக்ஸூரியாக வச்சுக்கிறேன், உன்னைய மன மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சு. அது பேச்சை கேட்ட வா, நீ நினச்ச தண்ணியை போகலாம், நீ நினச்ச போய் சாரிட்ட போகலான்னு சொல்லி தானே கூட்டு வந்துச்சு. சரி, இதை இப்போ நம்பினது மோசம், நீ மேலே இதை நம்பக்கூடாது, தூக்கி போட்டு சரியான தீர்மானம் எடுத்துட்டான். உன் எதிர்காலம் உன் தீர்மானத்தில். அதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் இந்த இன்டெலிஜென்ட் மாதிரி நம்மளை வந்து ஒரு மிஷின் மாதிரி படைக்கலை, ஏஐ மாதிரி நம்மளை படைக்கலை, நம்மளுக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு நீ பல மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளையா இருக்கணும். எவ்வளோ தூரம் நீ காத்திருக்கிறியோ அவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரம் தீர்மானம் எடுத்துடலாம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ தூரம் ஒருத்தர் சொன்னார், பொண்ணு பார்க்க போனேன், பொண்ணு பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. பொண்ணுக்கு ஒன்றை பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. அப்படி என்ன கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? பொண்ணு 40 நாள் டைம் கேட்டிருக்கா. எதுக்கு? 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு எஸ்ஸா நோன்னு சொல்கிறேன். வச்சாலையா வேட்டு யாருக்கு? வேற ஒன்றையும் பார்க்க முடியாது. இது 40 நாள் கழிச்சு நோன்னு சொன்னால் என்ன செய்யறது? சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எஸ் நோ சொல்கிறதுக்கு காலங்களை அது கடத்தி கொண்டு இருக்கிறோம். கடத்தாததே. அப்படியே நீ தேவனோடு நெருங்கி இருந்தேன்னா ஃபோன் பண்ணும் போதே நீ சொல்லிடுவ, இதான் எஸ் இதான் நோன் என்று. இந்த இடத்துல வாசிக்கிறோம், கெட்ட குமாரன் 15, 16லேருந்து 20 வரைக்கும், நான் எழுந்து என் தாப்பன இடத்துல போய், தாப்பனே பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அடுத்த வசனம் படுங்க. உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் பாத்திரம் இல்லை, வேலைக்காரனில் ஒருவனா வச்சுக்கோங்க. அவன் எடுத்த தீர்மானம் என்னன்னா, இனிமேல் அப்பாவும் அண்ணனும் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சூசைட் பண்ணி சாகிறத காட்டிலும் ஒரு வேலைக்காரனாக போகலான்னு இறங்கி போகிறான். எழுந்து புறப்பட்டு தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். உன் தீர்மானம், உன் தீர்மானம். சமீபத்தில் எனக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்தோடனே நான் கிராஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கிராஸ் பண்ணும்போது அவர் பார்க்க மாட்டார், என்னை பார்த்தோன்னா ரஃபாக இருப்பார், அவர் இருப்பார். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு அவனோட பழகுனேன். பேர் சொல்லி கூப்பிட்டு அவன் அவ்வளோதான் கட்டிப்பிடிக்கிற மாதிரி வந்துட்டான். நான் அது வரைக்கும் அவனை எளிமையாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேவ பிள்ளையே, அப்பா வந்து தனக்கு எனிமி, அண்ணன் எனிமின்னு நினச்சா, உண்மையில் அப்படி இல்லை, முத்தம் கொடுக்குறாரான் வந்து சொத்தை இழந்தவனுக்கு. நீ எடுக்க. அன்னைக்கு மட்டும் அவன் நோன் தீர்மானம் எடுத்து தற்கொலைக்கு அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்களேன். ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை பன்னிக்கு திங்கிற தவிடு கிடைக்காத அளவுக்கு வந்துருச்சுன்னா அதோடைய வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தப்பான முடிவு எடுக்கும். பிள்ளைகளை வந்து நம்ம சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவப்பிள்ளை இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த கெட்ட குமாரன் ஒருவேளை ஆரம்பத்தில் நோ சொல்ல தெரியாட்டினாலும் அப்புறம் சரியான எஸ்ன்னு சொல்லி வந்துட்டான். அடுத்து யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 1, 2, 7, 10. ஆதியாகமம் 39, ஆதியாகமம் 39, 39 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். யோசேப்பை எகிப்து கொண்டு போகப்பட்டான்.
போத்திபார் என்னும் எய்த்தான் வீட்டில் இஸ்மவேல் இடத்துல விலைக்கு வாங்கினான். அடுத்த வசனம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நீ எஸ்னோ உனக்கு சரியா எடுக்க தெரியணும்னா ஒன்னே ஒண்ணுதான், கூட யார் இருக்கணும்? அவர் இருந்தா சொல்லுவார் இந்த உத்தரவு என்கிட்ட இருந்து வருதுன்னு. அவர் இருந்தா சொல்லுவார் இந்த உத்தரவு என்கிட்ட இருந்து வரலைன்னு சொல்லி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நல்ல கவனிங்க, உத்தரவை பார்க்காதீங்க, உத்தரவு போட்டவரா பாருங்க. ஹல்லேலூயா. உத்தரவை பத்தி உனக்கு கவலை இல்லை. எனக்கு உத்தரவு வருது எஸ்எம்ஸ்ல, உங்களுக்கு 10 கோடி விழுந்திருக்கிறது, இதுக்கு கிளிக் பண்ணுங்கள். எத்தனை கோடி விழுந்திருக்கான்? 10 கோடி விழுந்திருக்கு. என்னை 10 கோடி கொடுக்கறதுக்கு அவன் சொல்றான், நீங்க என்னை வந்து பாருங்கள் நஞ்சனை. 10 கோடி சும்மா இருக்கிறவனுக்கு எப்படி கிடைக்கும்? கொஞ்சமாச்சும் நமக்கு அறிவு வேணுமா? உங்களுக்கு இத்தனை பவுன் கிடைக்குது, வாங்க. நகை இவ்வளவு கிடைக்குது, வாங்க. உங்க பேர் விழுந்திருக்கான், என் பேர் விழுந்திருக்குன்னு சொல்லி நகை போட்டுக்கு என்னென்னமோ இன்னைக்கு உலகத்தில் வந்துட்டு இருக்கு. உத்தரவா பார்க்காத, உத்தரவு போட்டவரா பாரு. உத்தரவு போட்டவன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும் அதாவது ஒன்று ரகசியங்க, எஸ் நோன்னு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும்னா உங்க கூட எப்பொழுதுமே கர்த்தர் இருக்கணும். யோசேப்பு அது ஒன்னதான் செஞ்சான். யோசேப்பு எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் சில நேரத்தில் மனிதனை காயப்படுத்துகிற தீர்மானங்கள். ஆனால் அவன் கூட கர்த்தர் இருந்தார். வாசிங்க, 2வது வசனம் போட்டாச்சா? அதுக்கடுத்து 7-10 போடுங்க. 7வது வசனம் போடுங்க. 7வது வசனம், சில நாள் சென்ற அப்போ அந்த வீட்டுக்கே எஜமான் ஆகிட்டான். வீட்டில் அவன் தான் கிங். அந்த பார்வோனுக்கு அந்த போத்திபாருக்கு அடுத்து அவன் தான் அந்த வீட்டில் சகல அதிகாரியாக இருந்தான். அவனுடைய எஜமான மனைவி யோசேப்பு மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றால். 7க்கு அடுத்து 10வது வசனம் வாசிப்போம். 10வது வசனம், அவள் நிமித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவள் நித்தம் எப்படி பேசியிருக்காளாம்? உன்னைய சில சமயத்தில் உன் வாயிலிருந்து இந்த பதில் வர்ற வரைக்கும் அவன் டார்ச்சர் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? உன் பதில் வந்து என்ன பதில் வரணும்? எஸ்ங்கிற பதில் வர்ற வரைக்கும் உன்னை தூங்க விட மாட்டான். நித்தம் ஒரு நாள் நல்ல 2 நாள் இல்லை, இப்படி பேசிக்கொண்டு வந்தோம். அவளோடு சயனிக்கும் அவளோடு இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இந்த இடத்துல யோசேப்பு சொல்றான், நான் அவ என்ன தெரியுமா செஞ்சுட்டா? அவ ஆக்சுவலாக என்ன சொன்னான்னா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னாலும், அவள் கொல்லாம விட மாட்டேன்னா. அது தெரிஞ்சிருச்சான் இவனுக்கு, போத்திபாருக்கு. அவள்கிட்ட இருந்து அவளை காப்பாற்றுறதுக்கு தான் ஜெயிலுக்கு கூட்டு போனாங்கிறாங்க. இன்னும் இவளை விட்டு அவள் கொன்றுவா, அட்லீஸ்ட் ஜெயிலில் போய் இவளை பாதுகாக்கலாம்னு சொல்லி அப்படின்ட்டு ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. தெரியும் இவருடைய ஃபீட்பேக் என்னன்னு யாருக்கு தெரியும்? நான் நோன்னு சொல்கிறதுனால என் ஃபீட்பேக் என்னன்னு யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கு தெரியும், ஃபீட்பேக் தெரியும். சில சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்துக்கு உன் குடும்பத்தில் இவ்வளோ எதிர்ப்பு வரும்னு கர்த்தருக்கு தெரியும். உனக்கே தெரியும், இந்த பதில் பண்ணுறமே என்ன தீர்மானம் வருங்கிறது தெரியும், ஃபீட்பேக்கு. ஆனாலும் நீ கர்த்தருடைய பக்கத்தில் நீ நின்னா ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த இடத்துல யோசேப்பு நோவில் கேர்ஃபுல்லாக இருந்தார். அப்போஸ்தலர் 16 6லேருந்து 10 வரைக்கும். அப்போஸ்தலர் 16 1 2 பதி வாசி முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6லேருந்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 6லேருந்து. இப்போ பவுலுடைய பிரயாணத்தை பார்க்குறோம். பிரிக்கியா கலத்தியா நாடுகளை கடந்த போது ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியிலே தடை பண்ணப்பட்டு. உத்தரவு நல்ல உத்தரவா கெட்ட உத்தரவா? உத்தரவு நல்ல உத்தரவா கெட்ட உத்தரவா? என்ன உத்தரவு? ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடிக்கு. இன்னைக்கு யாராச்சும் வந்து இன்னைக்கு புல்பீட்டில் ஏறி நீ பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் எனக்கு சொன்னால் அது நல்ல உத்தரவா கெட்ட உத்தரவா? கெட்ட உத்தரவு. என்னை போய் வசனத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க யாரு? அப்பாலே போ, சாத்தானேம் போ. அப்பாலே போ, எதுக்கு? வசனத்தை சொல்லாதபடிக்கு. இப்போ அப்பாலே போகணும் எதை சொல்லணும்? வசனத்தை சொல்லாதபடிக்கு யார் தடை பண்ணா? ஆவியானவர் வேலையாது. வசனத்தை சொல்ல வைக்கிறது தான் ஆவியானுடைய வேலை. நல்லா திருப்பி சொல்றேன், நம்மளால கண்டுபிடிக்க தெரியாது இது எதனால் உண்டானது என்று. சிக்கல் எங்க இருக்கு? எஸ்னோ ஈஸியா சொல்லிடுவோம். நம்ம ஆர்டரை பார்த்து தான் முடிவெடுக்கிறோமே ஒழிய ஆர்டர் பண்ணவரை பார்த்து முடிவெடுக்க தெரியல. இங்க ஆர்டரு தப்பான ஆர்டரு, ஆனா ஆர்டர் கொடுத்தவர் ஆண்டவர். இது அப்போஸ்தலன் பவுலுக்கே தெரியல இந்த ஆர்டரு. புரியுதா உங்களுக்கு? என்ன செய்தி புரியுதா உங்களுக்கு? பவுலுக்கே தெரியலங்க. ஏன்னா ஊழியத்துக்கு போகும்போது தடை வந்து அது பிசாசு தானே. என்ன பிசாசு தடை பண்ணுதுன்னு சொல்லி அடுத்த வசனம் போடுங்க. மீதி வசனம் வந்து போட்டுக்க பிரயாணம். திருப்பி ஆவியானவர் என்ன செய்யறாரு? பார்க்குறாரு. முதல்ல சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. 2வது குறுக்க வந்து நின்றுட்டாரு. பவுலுக்கு ஒரு பெரிய கோபம். ஊழியத்துக்கு போகும்போது இவ்வளோ நாள் பிசாசு எதுவும் தடை பண்ணதே கிடையாது. ஏன் இந்த ஆசியாவுக்கு போகும்போது இந்த பிசாசுகள்லாம் ஒன்று சேர்ந்து தடை பண்ண திருப்பி ட்ரை பண்ணுறாங்க? யார் வந்து வழியை மறிக்கிறது? ஆவியானவர் வந்து வழியை மறிச்சாரு. அடுத்த வசனம் போடுங்க.
அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கம் வந்து துரோவுக்கு வந்தார்கள். பார்த்தாங்க, என்னடா இது, பிசாசு இப்படி தடை பண்ணுது, நம்மளால பிசாசு ஜெயிக்க முடியலன்னு சொல்லி சோர்ந்து போய் படுத்திருக்காங்க. அடுத்த வசனம் போடுங்க. ராத்திரி பவுல் படுத்தாங்க, என்ன இந்த எதையோ மேற்கொண்டுட்டோம், இந்த பிசாசை மேற்கொள்ளவே முடியலையே, ஊழியத்துக்கு போக விடாம எங்க போனாலும் பிளாக் பண்ணுது இந்த பிசாசு. யார் மேல நினைச்சிட்டு இருந்தார் அவரு? பிசாசை நினைச்சுக்கிட்டு இருந்தார். நம்மளும் சில நேரங்களிலே சில உத்தரவுகள் பிசாசிட்ட இருந்து வந்து நினைக்கிறோம். ஏன்னா ஊழியத்துக்கு போகும்போது தடை பண்றது பிசாசு தான். இப்ப பார்த்து சோர்ந்து போய் தூங்குறாரு. தூங்கும்போது மெகதோனியா தேசத்தான் ஒருத்தன் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம் படுங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அந்த ஊருக்கு அழைத்தார் என்று மெகதோனியாக்கு தேவபிள்ளை அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எஸ் நோ சொல்றதுல திணறிட்டாரு. புதுசா வண்டி ஓட்டுறவனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனுக்கும் கண்டுபிடிக்க முடியாதா? புதுசா பிரியாணி செய்கிற ஆளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக பிரியாணி செய்கிற ஆளுக்கு கண்டுபிடிச்சலாமா? புதுசாக தோசை சுடுற ஆளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு தெரியுமா? புதுசாக தோசை சுடுறவர் இந்தியா மேப் மாதிரி கொண்டு வருவார். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், இந்தியா மேப் மாதிரி தொங்கி இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப சோர்ந்துடாதீங்க, நான் இப்படி தான், என் மாவும் இப்படி தான், நானும் இப்படி தான். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நான் பிக்க வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்க, என் வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்க. எப்படி பிச்சு தானே வயிற்றுக்குள்ளே போகுது, முழுசாக வயிற்றுக்குள்ளே போகிறேன்னு தேர்ந்தேன். தெரியுமா தெரியாதா? நமக்கு புதுசாக பைக் ஓட்டுறவனுக்கும் போட்டாதுங்க. அதே மாதிரி தான் தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நீங்கள் திணறலாம், நாளடைவில் அடுத்தவங்க மூலமாகவே தேவ சித்தம் கண்டுபிடிக்கிற பழக்கத்துக்குள்ள அதிகமாக வந்துடாதீங்க. அது வேணும், நீங்கள் தவறு செய்யும்போது அவங்க திருத்துறதுக்கு வேணும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்போதான் பவுல் இருக்கிறாரு. அன்னைக்கு தடை பண்ணது நம்ம சாத்தான்ல நினச்சி ஜெபம் பண்ணி, அப்போ கூடி என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பவுலும் அவருடைய ஊழியக்காரர்கள்லாம் கூடி என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஆசியாவுக்கு போகிறதுக்கு தடை பண்ணுற பொல்லாத ஆவியே, உன்னை கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன், அந்த மக்கள் மேலே எழுப்புதல் உண்டார். இப்படியே தான் கடிச்சு. நம்ம உத்தரவு பார்த்தேன்னா ஏமாந்துருவா, உத்தரவு போட்டவரை தான் பார்க்கணும். இப்படி தான் 2 நாளாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தான் தெரியுது, திருப்பி இவங்க மெகதோனியாவுக்கு போயிட்டு அதுக்கடுத்து ஆசியாவுக்கு போயிட்டு தான் வராங்க. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நேராக ஆசியாவுக்கு போகாமல் மெகதோனியா போய் திருப்பி ஆசியாவுக்கு போயிட்டு தான் வராங்க. ஆசியா விடல கர்த்தர். அடுத்து என்னாம 22 வாசிப்போம், நேரம் ஆயிடுச்சு. என்னாம 22 8-9. என்னாமம் 22வது அதிகாரம், என்னாமம் 22:8. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கிருங்கள். இப்போ பிள்ளையாம பார்த்து கேட்குறான், பாலாக் ராஜா அனுப்பி விட்டுருக்கேன், ஆளு கேட்குறான், என்ன உங்களோட வரலாமோ இரு என் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு வரேன். யார்கிட்ட போய் கேட்டு வரேன்? நல்ல பழக்கம், ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லி போனோம். இது ஒரு டைம் கொடுக்குற தப்பு கிடையாது. எஸ்ஸுன்னு உங்களுக்கு உடனே சொல்ல முடியாட்டாலும் நீங்கள் என்ன கொடுக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இந்த 40 நாள் கேட்டது கரெக்டு தான். ஆனால் 40 நாள் கேட்டுட்டு கடைசி இல்லைன்னு சொல்கிறது தான் தப்பு. இது கேட்குற டைம் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் நைட்டு போய் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்கிறேன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று மோவம் பிரேமனை அடுத்து தங்கினார். ராத்திரி ஃபுல்லாக படுக்க வச்சுட்டான் அவன். அதுக்கு அடுத்து 9வது வசனம், தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்க இந்த மனிதன் யார்? ஆண்டவர் தெரியாத நம்ம கேட்குறேன். ஒருத்தர் வந்திருக்கானே, அவனா யாரா அப்படின்னு கேட்குறாரு. 9க்கு அடுத்து 12, 18. 12 போடுங்க. 12. அதற்கு தேவன் பிள்ளையாமை நோக்கி, நீ அவர்களோட போக, இது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கிறாரா, ஆப்ஷன் கொடுத்துருக்காரா? போனாலும் போகலாம், போகாட்டில் இல்லை, கன்ஃபார்மாக சொல்லிட்டார், போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு. 18, 19 போடுவோம். 18. பிழையாம் பாலாக்கின்னு ஊழியாக்க பெருத்துருவேன். நீ வீடு நிறைய பொண்ணு தந்தாலும் கொடுக்கலாம் கவலைப்படல, எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய கட்டளை நான் என்ன செய்யக்கூடாது, ஏற்கனவே கட்டளை தெரிஞ்சிருச்சு, மீறக்கூடாது. அடுத்த வசனம், ஆகிலும் என்ன போட்டாரு, ஆகிலும் ஒரு ஆப்ஷன். இப்போ என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? ஆண்டவரே, வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவரே இந்த தங்கத்தையும் பொண்ணையும் நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% தரேன். ஆகிலும் நம்மளை என்ன போட்டுருவோம், பாப்பா போக வேண்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ என்ன போடுறாரு, ஆகிலும் இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லலாம் அறியும்படிக்கு இங்கே ராத்திரி என்ன செய்யுங்க. அவன் பார்த்தா விழுந்துட்டான். நீ ஆகிலும் போட்டீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான், விழுந்துட்டான். அவன் என்ன செஞ்சுட்டான், விழுந்துட்டான். தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நோ ஸ்ட்ராங். அப்போ நீ நோன்னு சொல்றது, அப்போ பிள்ளையாமை பொறுத்த வரைக்கும் நோங்கிற தீர்மானம் எடுத்தாரு, ஆனால் அது ஸ்ட்ராங்காக நிற்க முடியல. புரியுதா உங்களுக்கு?
நோன்னு தீர்மானம் எடுக்கிறது ரைட்டு தான். அதில் ஸ்ட்ராங்காக நிற்கவும் கற்றுக்கிறணும். பிள்ளையாமுடைய வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்தார், நிற்க தான் முடியல. கடைசியாக ஒன்று பார்த்து முடிச்சிடும். எபிரேயர் 10வது அதிகாரம் 25. எபிரேயர் 10:25 வாசித்து முடிச்சிடும். எபிரேயர் 10வது அதிகாரம் 25 வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 25 கடைசி வசனம். சபை கூடி வரையிலே சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல். ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? கர்த்தர் நோன்னு சொல்லிட்டார் பாஸ்டர். இன்னைக்கு என்ன சொல்லக்கூடாது? என்ன சொல்லக்கூடாது? நானும் செந்தில்குமார் ராஜசேருவனும் ஒரு நாள் ரேஸ் கோர்ஸில் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தருக்காக அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்ன செய்வோம்? காத்திருப்போம். கோவம்னா கோவமாக இருக்கும். ஒன்னால லேட்டு 3/4 மணி நேரம் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஏன் லேட்டு? கர்த்தர் லேட்டாக போச்சுன்னாரு. கர்த்தர் இன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக போயிட்டு சொன்னார். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? சில நேரத்தில் இந்த இயேசு கர்த்தருடைய உத்தரவை நமக்கு சாதாரணமாக வச்சுக்கிறோம். ஏன் இந்த காரியத்தை செஞ்சீங்க? கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய சொன்னார், அதான் செஞ்சேன். வேற ஏதாச்சும் பேச முடியுமா? அது மாதிரி ஏன் சர்ச்சுக்கு வரல? நீ கர்த்தர், நீங்கள் தானே பாஸ்டர் சொன்னீங்க, எஸ் நோ கேட்க சொன்னீங்க. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேட்டீங்க, கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? நோ சொல்லிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது அல்லவா? பாஸ்டர் ஏதாச்சும் கேட்க முடியுமா? ஒரு ஆராதனைக்கு வராட்டினா பரவாயில்ல, சர்ச்சுக்கே வரான்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல என்ன? எப்படியே இந்த இடத்துல வாசிக்கிறோம். சில கண்டிஷனில் வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செல்வராஜ் பிரதர் ஃபேமிலின்னா கரெக்டாக வேகமாக நீங்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்பீடாக வருவாங்க. பிரதர் கிளம்புறதுக்கு முன்னாடி விஜய் சிஸ்டர் 2 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ முழங்கால் போடுறேன், கருத்துட்ட கேட்போம். ஏற்கனவே அவங்க ஸ்பீடாக வரக்கூடிய சூழ்நிலை. அவங்க ஆராதனைக்கு முன்னாடி வந்து உட்காருங்கிற பழக்கத்தில் உள்ளவங்க. அவங்க இருங்க, கர்த்தர் ஒன்றும் பேசலை. எவ்வளோ நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் பேசலை. அப்புறம் பேசி வர்றதுக்குள்ளே ஆராதனை என்ன ஆயிரும்? சில சமயங்களிலே சில காரியங்களை கர்த்தர் எழுதி வச்சுட்டாரு, முக்காலம் மாறாது. அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. எழுந்திருந்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்னைக்கு செய்தி என்ன என்றால், இன்னைக்கு செய்தி என்னது? வீட்டில் போய் என்ன சொல்ல போகிறீங்க? வீட்டுக்கார்ட்டே எப்படி சொல்ல போகிறீங்க? உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணால் என்ன சொல்ல போகிறீங்க? எஸ் நோ, எஸ் நோ. என்னடி எப்படி நீ மறுவானு கேட்க போகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் உங்களை, நான் திருப்பி சொல்கிறேன், ராஜா வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ராஜா வாழ்க்கை. இந்த பூமியில் உங்களை மாதிரி ஒரு கிங் உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த எஸ் நோவில் தான் என்னது மிக முக்கியமான தீர்மானங்கள். சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்துக்கு சொல்கிறாங்க, ஒரு சின்ன காரியம் அந்த தீர்மானம் அமைதி படையில் எடுத்துட்டாரு, அதனால் குண்டு வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டாங்க. வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன தீர்மானங்கள். அருமையான ஒரு அரசியல்வாதி ராஜீவ்காந்தினா இழந்தது நம்ம நாட்டுக்கு அவ்வளோ நஷ்டம். ஆனால் ஒரு சின்ன காரியம்தான். ஸ்ரீலங்காவுக்கு அமைதிப்படை அனுப்ப வேண்டாங்கன்னு சொல்லும்போது அனுப்பிட்டாரு. அந்த இடத்துல நோ சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவனை இழந்துட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி தான் தேவைப்பிள்ளை. எஸ்ஸு நோவில் நீ நானும் கோட்டை விட்டுறோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளை உன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. வந்திருக்கேங்க எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருன்னு சொன்னவரே, இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க தெரியல. கல் நெஞ்சா சில நேரத்தில் நாங்கள் மாறணும் ஆண்டவர். உங்கள் சித்தத்துக்கு விரோதமான தீர்மானம் எடுத்துடக்கூடாது. எங்கே எஸ்ன்னு சொல்கிறியா அங்கே நாங்கள் எஸ், எங்கே நோன்னு சொல்கிறியா அங்கே நோ. இப்படி நாங்கள் வாழ்வோம் என்றால் பொருளாதாரத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எங்களை மாதிரி செழித்திருக்கிற ஆட்கள் உலகத்தில் யாருமே கிடையாதப்பா. வந்திருக்கீங்க எல்லாரையும் ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு